வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க. அதே மாதிரி தஞ்சம் எலியான் பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளை வாய்ப்பாடுகளை எழுதுக. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. எப்பொருள் என தொடங்கும் திருக்குறள். அதே மாதிரி கலைச்சொல் தருக. ஒவ்வொல் எம்பலம். நெக்ஸ்ட்டு வந்து கிளர்ந்த பகுபத உறுப்பிலக்கணம். பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை. ஸோ அது கீழே புறத்திணைகளோட எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2x3 6 சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதை குறித்து எழுதுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனையை முன்வைத்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னன் இடைக்கானான் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்குக. எவையெல்லாம் அறிவேன் என்று கருணையான் கூறுகிறார். மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னை மொழியே தூசும் துகிரும் என தொடங்கும் சிலப்பதிகார பாடல். நெக்ஸ்ட் வந்து தற்குறிப்பேற்ற அணியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. முயற்சி திருவினையாக்கும் முற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனோன்மணியம் சுந்தரனாருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடல். பலரிடம் உதவி பெற்று கடின உழைப்பால் முன்னேறிய ஒருவர், அவருக்கு உதவிய நல்ல உள்ளங்களை. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காட்சினை கொண்டு கவி உணர்வு. ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சொல் பேசுவதால் விளையும் நன்மைகளை 5 பட்டியலிடுக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x8 24. இதில் வந்து 8 மதிப்பெண் வினா, 24 மதிப்பெண் இருக்கும். காற்று மாசு அடைவதை போன்று நில மாசு அடைவதை விவரித்து எழுதுக. நெகிழி பைகளின் தீமைகளை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அதற்கு பாராட்டு உரை ஒன்றை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா அன்னமாயா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கு உள்ள பொருந்த பாட்டினை கோபால்புரத்து மக்கள் கதைப்பதினை கொண்டு விவரிக்க. நெக்ஸ்ட் வந்து அழகிரி சாமன் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர்களை எழுதுக. அடுத்து பார்த்தோன்னா குறிப்புகளை கொண்டு கட்டுரை. சான்றோர் வளர்த்த தமிழ் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. சாலை பாதுகாப்பு. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ என்பதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.